இனிய காலை வணக்கம். இன்று ஒரு தகவல். என்ன ஐயா, எப்போ பார்த்தாலும் ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏதோ வயதான காலத்தில் போகிற நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு என் குழந்தைகளுக்கெல்லாம் அது அறிகுறியாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. பொதுவாகவே பணம் கொடுத்து எதையும் வாங்கக்கூடாது, மனதும் சரி. சில பேர் அந்த மனதை பணம் கொடுத்து வாங்கினா அது ரொம்ப நாள் நிற்காது. உண்மையான அன்பும் அந்த அரவணைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இப்படி இந்த காலகட்டங்களில் நான் யார்கிட்டையும் அந்த பணமும் வாங்கிறது இல்லைங்க. அன்பு இருந்தால் அந்த அன்பு மூலம் உங்களுக்கு என்ன நல்ல தகவல் சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டும். சந்தேகங்கள் நிறைய கேட்காதீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு புரிதல் வரும்போது அந்த சந்தேகம் தானாக விலகிவிடும். இதை என்னுடைய அத்தனை உள்ளங்களுக்கும் நான் தினமும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி குருவை சோதிக்க நினைக்காதீங்க. என்னென்னா, அவருக்கு தெரிந்ததை அவர் வழியில் நடந்து நீங்கள் அதில் வெற்றி பெற முடியுமான்னு பாருங்கள். அவர் வெற்றி பெற்ற மந்திரத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்றதை மறந்துடாதீங்க. இது நான் சொல்லலைங்க, சீரடி சாய்நாத் தான் சொல்லியிருக்காரு. அந்த சாய் சரிதத்தில் எழுதக்கூடிய அத்தனை அத்தியாயங்களும் இருக்கக்கூடிய எல்லாமே உண்மைதான். அதை மாற்றி எழுதவோ அல்லது அதை திருத்தவோ அது அனுபவிக்க உள்ள அந்த சாய் குருக்கு தான் தெரியும். இதுவரை அது மாற்றி எழுதப்படவில்லை. நீங்களாக ஏதோ ஒன்று எழுதி அதுக்கு ஒரு பேர் சொல்லி மக்களையும் மனதையும் திசை திருப்ப நினைக்காதீங்க. பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லது கெட்டதும் ஒரு குருவின் அருளால் தான் நடக்கும். அந்த குருவை உனக்கு காண்பி கொடுத்ததே உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் என்பதை மறந்துவிடாதே. உன் பெற்றெடுத்த தாய் தகப்பன் இந்த குருவிடம் பழகாதே என்று சொன்னால் தயவு செய்து பழக வேண்டாம். அவர்கள் அனுமதியுடன் நீ எந்த காரியம் செய்தாலும் அது உனக்கு பலிதமாகும். அதே பெற்ற தாய் தகப்பன் நீ சொல்லி புரிய வைக்கக்கூடாது. இவர் தான் என் குரு என்று சொல்லக்கூடாது. எப்போதும் உன் தாய் தகப்பன் இவர் நல்ல குரு என்று நினைக்கிறாரோ அந்த ஆசிரியர் உனக்கு நல்ல பாடங்களை மட்டும்தான் கற்றுத்தருவார். அதை நீ மறந்துவிடக்கூடாது. உன் குழந்தைகளும் சரி, உன்னை சார்ந்தவரும் சரி, எப்போதுமே ஒரு விஷயத்தை பேசும்போது செய்யும்போது இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் நம்மக்கிட்ட மொபைல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ காலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அதுதான் உங்களை பிடிக்காத நேரத்தில் அவர்களை நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். தயவுசெய்து இது என்னுடைய அனுபவம். இப்படிப்பட்ட இந்த அனுபவ வாழ்க்கையில் நீங்களும் ஒருவராக இருந்து அந்த குருவை தேர்ந்தெடுத்து அவரிடம் அன்பாகவும் பண்பாகவும் பழகி அவர் சொல்லக்கூடிய பீஜ மந்திரங்களை சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லாம் அல்ல சாய்நாத் அருளாலும் எல்லாம் அல்ல நித்திக்க அருளாலும்